வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு ஒரு சீனியர் ஆன பிறகு தொடர்ந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்படி இல்லை நான் எலிவேட்டடாக இருக்கணும், நல்லா கிளைம் பண்ணி போகணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது உருப்படணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நான் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ண சொல்கிறேன். ஒரு 3 விஷயத்த பண்ணாமல் இருக்கணும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஜூனியராக இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை வந்து ஒரு சின்ன பர்டிகுலர் டாஸ்க் தான். இது பிகம் அ சீனியர் ஓனர்ஷிப்னு சொல்லுவாங்க. நீங்கள் டாஸ்க்குக்கும் ஓனர்ஷிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம சீனியர் ஆகிட்டோம், நம்ம மேனேஜர் ஆகிட்டோம், லீடர் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓனர்ஷிப் வந்துருச்சு. அப்போ ஓனர்ஷிப் வரும்போது 3 விஷயத்தை தவிர்த்துடணும். ஒன்றுன்னா எக்ஸ்கியூஸ். ஏதாவது வேலைக்கு எக்ஸ்கியூஸ் கேட்கவே கூடாது. ஸோ 0 எக்ஸ்கியூஸில் ஒருத்தர் இருக்கணும். 2வது என்ன அப்படின்னா, ப்ளேம் பண்ணக்கூடாது. நீ வந்து ஒரு சீனியராக லீடிங் எக்ஸாம்பிள்பாங்கள்ல, நீங்கள் டீமை லீட் பண்ணுறீங்க, ஒரு க்ரௌடை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பப்போ யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஸோ ப்ளேமிங் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் என்ன சொன்னால் எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது, ப்ளேமிங் கேட்கக்கூடாது, ப்ளேமிங் பண்ணக்கூடாது. தேர்ட் என்ன அப்படின்னா, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கூடாது. ஒரு விஷயம் நடந்துச்சு, நடக்கலை, எஸ் நோ அவ்வளோதான், ஜென்டிலாக போயிடணும். விளக்க உரை கொடுக்கவே கூடாது. அதை தாண்டி தன்னை பற்றி பெருமை பேசிக்கவே கூடாது. இது வந்து தன்னை பற்றி பேசக்கூடிய இடமே கிடையாது. ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் தான் நீங்கள் உருப்பிட முடியும். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு பிறகு, ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு பிறகு. இல்லை நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அந்த ரோலுக்கு போகவே மாட்டீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை கிளைம் பண்ண முடியல, ஒரு அந்த பிரமிடில் ஏறி போக முடியல அப்படின்னா இதெல்லாம் மிகப்பெரிய தடை. இது நான் வந்து ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணதான். எக்ஸ்கியூஸ், ப்ளேமிங், எக்ஸ்ப்ளனேஷன், இது 3ஐயுமே நீங்கள் விட்டுறணும், தவிர்த்துடணும். அப்போ என்ன தான் எதிர்பார்க்குறாங்க என்கிட்ட? ரிசல்ட் மட்டும்தான். ரிசல்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃபெயிலியராக இருந்தாலும் நீ அஸ் அ லீடராக எப்படி பிஹேவ் பண்ணிக்கிற மேட்டர். ஸோ யாருமே உங்களை சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. யாருமே கொஞ்சம் ஃபெயிலியர் இருக்குன்னு நினைக்கல. பட் ஹவ் யூ ஆர் அப்ரோச்சிங் தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்கியூஸோ ப்ளேமிங் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா தட் வில் டெல் யூ ஹவு சீனியர் யூ ஆர், ஹவு மெச்சூர்ட் யூ ஆர்னு சொல்லுவோம். அப்போ அதை நீங்கள் செய்யலைன்னா நீ சின்ன பிள்ளை மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ரோலை சரியாக ப்ளே பண்ணலைன்னு ஆயிரும். ஜாக்கிரதையாக இருங்க.